உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறாரு. அது எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. ஒரு 140 நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிச்சாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து, அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயணிக்கிறார். அங்கே ஒரு 40 நாள் இருக்கார். திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார். இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா குரு பகவான் இயற்கை சுபகிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு, அதாவது சில ராசி என்பவர்களுக்கு நன்மையும் சில ராசி என்பவர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சார வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிச்சாரம் பெற்று 10ஆம் இடத்திற்கு திருப்பி வக்கரமாகி திருப்பி 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது துலா ராசிக்கு. துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன், ஏமாந்துட்டேன் சார், தோற்று போயிட்டேன்னு சொல்கிறத விட ஏமாந்துட்டேன்னு சொல்லணும். என்னை ஏமாற்றிட்டாங்க சார், நான் பணத்தை நிறைய இழந்துட்டேன் சார், சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் சம்பாதிக்கல சார், நான் எல்லாருக்கும் கொடுத்து உதவி பண்ணேன், குடும்பத்தை பார்த்தேன், அண்ணனுக்கு கொடுத்தேன், தம்பிக்கு கொடுத்தேன், அம்மா கொடுத்தேன், அப்பா கொடுத்தேன், எல்லாருக்கும் செஞ்சு இப்போ என் குடும்பத்துக்கு செய்ய முடியல, நான் நடுத்தர நிற்கிறேன், என் குடும்பத்தை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த அதிச்சார வக்கர பயிற்சி நிறைய நன்மைகளை செய்ய போகுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பணம் நிறைய இடத்துல எங்கேயாவது வெளியில் கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த பணமெல்லாம் திரும்பி வருவதற்கான நேரம். அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யணும். நான் முதல்ல ஏன் ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னேன்னா காரணம் தான், எங்கேயாவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண முடியாதனால பணத்தை கொடுக்காமல் போயிருப்பாங்க. ஆனால் யாருமே தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தரேன் இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பணம் வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அது வந்தாவே போகும் சார், என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருப்பேன் சார், நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு என்றைக்காக இருந்தாலும் வந்துடும் நம்பிக்கையோடு இருக்கேன் சார், அந்த நம்பிக்கை வீண் போகாது, கிடைக்கும். அதே போல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு பர்ஃபெக்டான டைம். வேலை மாறுங்க, நல்ல இடத்துல பிளேஸ் ஆவீங்க, நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல கௌரவம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதேமாதிரி இப்போ பேங்க்கில் வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி வேலை வாய்ப்பு கிடைக்கணும். டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அதற்கான வாய்ப்புகளும் வரும். கஷ்டத்தில் இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை செய்ய வைப்பாங்க. ஏதாவது ஒரு பணம் எங்கேயாந்தா வரும், அதை வாங்குங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நல்ல நேரத்தில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும். உங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு இப்போ தான் நேரமே நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க. அந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 140 நாட்கள் இடம் வாங்கக்கூடிய நேரம், வீடு வாங்கக்கூடிய நேரம், வீடு விற்கக்கூடிய நேரம், அதன் மூலமாக காசு வரக்கூடிய நேரம், அதெல்லாமே செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம். அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவரோ கொஞ்சம் ரஃப்பாக இருப்பாங்க. காரணம் என்ன, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். அதனால் எப்போவுமே நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நபர் உங்களை டாமினண்ட்டாக, உங்களை ரொம்ப அடக்குமுறை செய்யக்கூடிய கணவராகவும் மனைவியாக தான் இருப்பாங்க. அதில் ஒரு பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, அவங்களாம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த ஈகோலாம் விட்டுட்டு சேர்ந்து வாழ்வதற்கான, அவங்களே திருப்பி பேச வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அது மாதிரி இருந்தால் தயவுசெய்து சேர்ந்து வாழுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகமே இல்லை, திருமணமே நடக்கலை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
இந்த குரு அதிச்சாரமாய் வக்கரமாகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு வரன் அமையும். அது வந்து 40-45 வயசில் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி சில அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டை இந்த குரு வக்கரமாய் அதிச்சாரமாகும்போது நடக்குது நிறைய பேருக்கு. அது பொருளாதாரத்தில், திருமணம், எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண விஷயத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் நீங்கள் ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறேன், இந்த டைம் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடச்சிரும். அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலை இந்த டைம் கிடைக்கும். வேலையில் பிரச்சனை இருக்குன்னா வேலை மாற்றம் பண்ணலாம். அங்கேயே ஒரு வீடு வாங்கலாம், அங்கேயே ஒரு இடம் வாங்கலாம். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம், இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் உங்கள் குழந்தைகளால் அவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு அதிச்சார வக்கர பயிற்சி பலன்களில் கண்டிப்பாக நடக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் உண்டு. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் சில புதிய நபர்களுடைய வருகை, அது வந்து ஃபினான்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு புதிய நபருடைய வரவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. தொழிலில் இருக்கவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மேன்மை, ஒரு பேர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம், அதில் ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய நேரம். அதுமாதிரி புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கவங்க வேறு ஒரு இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அதில் தொழிலில் முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுடைய முயற்சி மட்டும்தான் தேவை. ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா துளாராசி என்பது என்னென்னா ஒரு 45 வயசு மேலே இருக்கவங்களாம் ஸ்லோவாகிடுவீங்க. எப்போவுமே என்ன சார் வாழ்க்கையில் நிறைய இடத்துல தோத்துட்டோம், திருப்பி எந்திரிச்சு ஓடுறோம், திருப்பி தோத்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய நேரம், கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்கக்கூடிய நேரம். அந்த ஜெயிக்கக்கூடிய நேரத்தை விட்டுறாதீங்க. அந்த மாதிரி விஷயங்களில் முயற்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்ரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சில ஜாதக அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம், சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம். அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி, அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான். அதுவும் பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை, ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அது குருஸ்தலமே. சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம். அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை வக்கர கிரகங்கள். இந்த வக்கர கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, குரு தசை நடக்குது. அதே போல் சனி வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன நிவர்த்தி. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள். என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துக்கிறோம். அது கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல்
பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரசனம், கோவில்கள் எப்படி அமைப்பது, அதற்கான பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், வாழ்க்கையில் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம், இந்த மாதிரி பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 21 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. மாணவர்கள்னு சொல்லணும், வயதானவர்களும் படிக்கிறாங்க. அதனால் வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்தி.